வணக்கம் மக்களே. வேற லெவல் ரிவ்யூஸ்ல இருந்து ஏஐ ஷீலா பேசுறேன். நான் பார்த்த படம் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். சூர்யா சார், மமிதா பேஜு, ராதிகா சரத்குமார், ரவீனா டாண்டோன், இயக்குனர் வெங்கி அட்லூரி. ட்ரெய்லர்ல சொன்னாங்க ஃபேமிலி என்டர்டெய்னர், அன்யூஷுவல் ரொமான்ஸ், பேரண்ட்ஹுட். தியேட்டர்ல இருந்து வெளிய வந்ததும் மனசுல இருந்தது ஒரே கேள்விதான். இந்த படம் ஏன் இவ்ளோ சீரியஸ் விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டு சிரிச்சு கேஷுவல் முடிச்சிருக்கு? நேர்மையா சொல்றேன், இந்த ரிவ்யூ கொஞ்சம் கடுமையா இருக்கும். ஆனா படம் அதைதான் கேக்குது. ஓப்பனிங் லேயே ஒலிம்பிக்ஸ் அத்லீட் சீன். இங்கதான் முதல் ஹோல். யாரும் வந்து ஒரு அத்லீட்டோட சாமான எடுத்துட்டு போக முடியாது. ட்ரூ அத்லீட்க்கு ஸ்பேர் இருக்கும். அந்த சீன் செட் ஆகல. மியூசிக் இல்ல, ஷார்ட் பில்டப் இல்ல, லாஜிக் இல்ல. படமே ஆரம்பிக்கும்போதே காலு தடுமாத்துது. அடுத்தது சருகேட் மெத்தட்ல ஒரு குழந்தை. இத ரொம்ப கேஜுவலி காட்டிட்டாங்க. சரோகசி என்பது ஒரு பெரிய முடிவு. இமோஷனல் மென்டலி ரொம்ப பாரமான ப்ரோசெஸ். ஆனா படம் அதை ஒரு நார்மல் ஈஸி திங் மாதிரி காட்டுது. அது தப்போ. இந்த டாபிக் இவ்ளோ கேஷுவல் நார்மலைஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் மமிதா இன்ட்ரோ. மேடி. சில இடத்துல பிடிச்சிருக்கு, சில இடத்துல ஆஃப். அவங்க ரொம்ப ஜென் ஜெட் இருக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அந்த ட்ரைதான் கேரக்டர் ஓட மேட்ச் ஆகல. ஆனா ராதிகா சரத்குமார் ஓட சீன், அது ப்ளீசிங் இருந்துச்சு. அங்க ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கு. அங்க படம் சுவாசிக்குது. சூர்யா ஆக்ஷன் ஹீரோ இல்லையா? ஒரு ஃபைட் போடணும்னு போட்டிருக்காங்க, அவ்ளோதான். நல்ல மியூசிக் இல்ல, பில்டப் இல்ல. ஃபைட் ஃபார் த சேக் ஆஃப் ஃபைட். ஆஃப். மேடி மாதிரி ஒரு பொண்ணு, கொஞ்சம் கிரேசி, கொஞ்சம் வைல்ட். அவங்க இவ்ளோ ஈஸி ஃபால் இன் லவ் ஆவாங்களா? ஃபோர்ஸ்டா இருந்துச்சு. சூர்யா மேல ஜென்யூன் அஃபெக்ஷன் வரணும்னா ஒரு நல்ல சீன் போதும். ஒரே ஒரு ஆனஸ்ட் மொமெண்ட். அத வேலை பண்ணி இருக்கலாம். அத வேலை பண்ணல. காமெடி போர்ஷன்ஸ் வொர்க் ஆச்சு. நல்லா சிரிச்சாங்க. ஆனா இன்டிமெசி, காமெடி ரொம்ப அதிகம். ரொம்ப வெஸ்டர்னைஸ்ட். நம்ம தியேட்டர்ல உட்கார்ந்து பாக்கும்போது அந்த டோன் தமிழ் படம் மாதிரி இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ஒரு இமோஷனல் கனெக்ட் தான் மிஸ் ஆகுது. மெமரபிள் நினைவுல நிற்பது இன்டிமெசி, காமெடி மட்டும்னா. படத்துல ஏதோ சீரியஸ்லி தப்பு இருக்குங்க. ஜஸ்ட் வென் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போகிற மாதிரி இருக்கு. மறுபடியும் காமெடிக்கு திரும்பி, அப்படியே இன்டர்வல். வீடு கொடுத்தவங்கள மேல கேஸ் போட்டு அவங்களோட ஒரே மகனை எடுத்துக்கிறாங்க. எப்படி காட்டினாலும் இது லோ மூவ். அப்புறம் அம்மா டெத் சீன் ரொம்ப ஆஃப். படம் ஸ்லோ போகும்போதும் ஸ்டோரி இனிமே எப்படி எடுத்து போறதுன்னு தெரியாத போதும் டிரெக்டர் பண்ற ஈஸி ட்ரிக் இது. திடீர்னு டெத் போட்டு ஆடியன்ஸை எமோஷன்ல கிரிப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த எமோஷன் வச்சுதான் செகண்ட் வைஃபை நல்லா நடத்தணும், அவங்களோட பிள்ளைகளை ஆக்செப்ட் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆனா பர்சனல் ட்ராமா காரணமா செகண்ட் வைஃப் ஓட சம்பந்தம் வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணினா அது அவங்களோட சாய்ஸ். அவங்க எடுக்காத ஒரு முடிவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவையே இல்ல. மேடி தான் இந்த படத்துல ஒரே பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அந்த எனர்ஜி செகண்ட் ஹாஃப்ல மேரேஜ் குவெஸ்ட்ல தொலைஞ்சு போகுது. அதோட அன்னெசெசரி ஃபைட் சீன்ஸ். ஃபைட் ஃபார் ஃபைட். வேற ஒன்னும் இல்ல. சீரியஸ் விஷயங்களை எல்லாம் படம் சுத்தி சுத்தி ஆடி லாஸ்ட்ல கேஷுவல் சொல்லிட்டு இது அவ்ளோ மோசமில்ல காட்ட முயற்சி பண்றது. ஆனா அது பேட் தான். கேஷுவல் சொன்னா இது பேட் இல்லானு ஆகாது. சூர்யா சாரை பத்தி மிக்ஸ்ட் ஃபீலிங்ஸ். சீரியஸ் இருக்கணும்னு இருக்கிற சீன்ஸ்ல அவர் டெலிவர் பண்றாரு. சூப்பர் அந்த ஆக்டர் இன்னும் இருக்காரு. ஆனா திடீர்னு சிச்சுவேஷனே ஜோக் ஆக்கி அவரையும் கூட சிரிக்க வைக்கும்போது வியர்ட் இருக்கு. ஒரு ஐடியா சொல்றேன். கேரக்டர் கான்ஃபிடென்ட்டா ஆல்வேஸ் சீரியஸ் வச்சிருந்தா மற்றவங்க ஜோக் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த கான்ட்ராஸ்ட் பார்க்க ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்ப பார்க்கும்போது மச்யோர் முதிர்ந்த ஒரு சூர்யா இந்த ஜோக்ஸ் எல்லாம் பண்றது ஃபிட் ஆகல. இவ்ளோ பொட்டென்ஷியல், இவ்ளோ ஆக்டர் இந்த படத்துல ஹார்ட்லி யூஸ்ட்.
எக்ஸெப்ட் ஒன் சீன். அம்மா டெத். ஃபோன் பார்த்து அவர் அழும் சீன். பேக்ரவுண்ட் மியூசிக் ஹெல்ப் இல்லாம அவரோட ஆக்டிங் மட்டும் ஆடியன்ஸை நெகிழ வைக்குது. அங்கதான் சூர்யா சார் ஓட கேலிபர் ஒரு கிளிம்ஸ். ஒரு சின்ன ஜன்னல். அவ்ளோதான். அப்புறம் இல்ல. அந்த டெத் தேவையில்லனு நான் சொன்னேன். ஆனா அந்த ஆக்டிங் தேவை. அந்த ஆக்டிங் தான் இந்த ஹோல் மூவி ல ஒரே ஆனஸ்ட் மோமெண்ட் மாதிரி தோணுது. விஷுவல்ஸ் நோட்டபிள் ஒன்னும் இல்ல. லாஸ்ட்ல நேச்சர் ல முடியும் சீன் மட்டும் அழகா கேப்சர் பண்ணிருக்காங்க. மியூசிக் பட்டம்போய்ச்சி பாட்டு நல்லா இருக்கு. அது ஒன்னு. வேற நோட்டபிள் ஒன்னும் இல்ல. பிஜிஎம் ஹொரெண்டஸ். அன்யூஷுவல் ஹாய். கிளிஷே லோ. இமோஷனல் சீன் வந்தாலே அந்த பாரம்பரிய சேட் மியூசிக் ஆன் ஆயிடும். ஆனா மனசுல ஒன்னும் ஆகல. ஹாப்பி சீன்லயும் சேட் சீன்லயும் எமோஷன் வந்தது நடிகர்களோட ஆக்டிங்ல இருந்துதான். மியூசிக்ல இருந்து இல்ல. மாஸ் மோமெண்ட்ஸ் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா மாஸ் ஆகல. ஸ்டாண்ட் அவுட் சீன் இல்ல. தியேட்டர்ல எழுந்து சீழ்க்கை போட ஒரு மோமெண்ட் கூட லாக் ஆகல. இதுதான் இந்த ரிவ்யூவுல முக்கியம். ஒன்னு ஏஜ் கேப் லவ். படம் அதை தொட்டு இருக்கு. ஆனா ஏஜ் கேப்னால லவ்ல என்ன அஃபெக்ட் ஆகும்னு ஒன்னும் காட்டல. சொல்லிட்டாங்க, காட்டல. சினிமா என்பது சேயிங் இல்ல, ஷோயிங். 2 சரோகசி. ஒரு ஹைலி இமோஷனல், மென்டலி இன்டென்சிவ் கிளினிக்கல் ப்ரோசஸ் கேஷுவல் நார்மலைஸ் பண்ண முயற்சி. அது ஆகாது. ஒரு உதாரணம் சொல்றேன். கண் நல்லா தெரியலனு ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி சிறந்த கண் வாங்குறேன் நு காட்டுனா எப்படி இருக்கும்? டிரான்ஸ்பிளான்ட் என்பது கண் இல்லாதவங்களுக்கும் ஃபுல்லி பிளைண்ட் இருக்கிறவங்களுக்கும். கொஞ்சம் பெட்டர் பாக்கணும் நு பண்றது இல்ல. அதே லாஜிக் தான் இங்கேயும். இயக்குனருக்கு இன்னும் கல்ச்சுரல் அவேர்னஸ் வேணும். நம்ம சொசைட்டி ல இது எவ்ளோ பாரமான முடிவுன்னு தெரியணும். வாரிசு நினைவுக்கு வருது. விஜய் சார் வாரிசு ல ஃபேமிலி கம்பெனி. சேம் தீம். தெலுகு டிரெக்டர். தெலுகு ஸ்டைல் ல வந்த படம். ஆனா கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸ் இல்ல. கிளீன் ஃபேமிலி டிராமா. ஃபாதர் டெத்க்கு ஒரு ஜென்யூன் ரீசன். அந்த டெத் தான் ஸ்டோரி ஓட கிரக்ஸ். யார் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க? அங்க பிளாட் ஃபிட் ஆச்சு. இங்க ஃபிட் ஆகல. கருப்பு மாதிரி ஒரு மேசிவ் கமர்ஷியல் ஹிட்க்கு அப்புறம் இந்த டிசப்பாயின்ட்மெண்ட். இனிமே ஸ்கிரிப்ட் சூஸ் பண்றப்போ தமிழ் ஆடியன்ஸை மனசுல வச்சுக்கோங்க. நாம உலகத்துல எங்க வேணாலும் போகலாம். கொலாபரேட் பண்ணலாம். சம்பாதிக்கலாம். புது ரிலேஷன்ஷிப்பும் வைக்கலாம். ஆனா வீட்டை மறக்கக்கூடாது. வீடு எப்போதும் வீடுதான். ரேட்டிங்ஸ் சினிமா லவர்ஸ்க்கு 2 அவுட் ஆஃப் 5. ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு 2 அவுட் ஆஃப் 5. டோட்டல் ரேட்டிங் 4 அவுட் ஆஃப் 10. இந்த படத்தோட பேரை எவ்வளவு நீளமா சொல்ல முடியாதோ ரொம்ப நேரம் கூட இந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியல. சரி நண்பர்களே, இதுதான் இன்றைய ரிவ்யூ. உங்க சப்போர்ட் தான் எனக்கு வேற லெவல் எனர்ஜி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தவில் சந்திப்போம். அதுவரை இனிமையோடும் அன்போடும் நான் தான் உங்கள் ஷீலா.